அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்று உரையில் ஸ்ரீதர சுவாமி நாயக்கருக்கும் ராமலிங்கத்திற்கும் தோன்றிய அந்த வாத போரை பார்த்தோம். உரையை முடிக்கும் சமயத்தில் ஸ்ரீதர சுவாமிகள் ராமலிங்க அடிகளாரை முக்காட்டு சுவாமி என்று ஆணவத்தோடு சொன்ன நிகழ்வை பார்த்தோம். ராமலிங்கம் அது கேட்டு கோபமோ வருத்தமோ படவில்லை. சாந்த சுரூபராகவே அவர் அப்படியே செய்கின்றேன், தங்கள் பிரம்ம சமாஜத்தின் கோட்பாடு என்ன என்று ஸ்ரீதர சுவாமி நாயக்கரிடம் கேட்ட நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து உரைக்குள் செல்லலாம். தன்னுடைய வாதத்தை தொடங்கினார் நாயக்கர். நித்திய நிரஞ்சல நிர்மல நிராமய நிராளம்ம சுரூபமும் அவாங் மனோகோசுரமுமான பிரம்மத்தை நினைப்பதே செய்யத்தக்கது. விக்கிரக ஆராதனை செய்வது சிறிதும் தகாது. இதுவே எங்கள் பிரம்ம சமாஜத்தின் கோட்பாடு என்றார். எதிர்வாதத்தை தொடர்ந்தார் ராமலிங்கம். மனோகோசரமான மனதிற்கு எட்டாத பிரம்மத்தை எப்படி மனதால் நினைக்க முடியும்? இது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், ஆகாயத்தை அடியாலும் படியாலும் அளக்கலாம், காற்றை கையால் பிடிக்கலாம் என்னும் வார்த்தை விளையாட்டுகள் போலவே இருக்கின்றது. அதுவும் தவிர அந்த அர்த்த லட்சியானுபாவங்களுக்கு கொஞ்சமும் பொருந்தாக இருக்கின்றது. நம் ஞானம் ஓர் அளவுக்கு உட்பட்டது என்பதால் அதை கொண்டு பரபிரம்மம் மனதுக்கு எட்டாது என்பது சரியில்லை என்று சொன்னார் ஸ்ரீதரர். ஸ்ரீதர அடிகளே, மெய்வாதம் புரிய வேண்டாம், தவிர தாங்கள் இப்படி பொய்வாதம் புரியக்கூடாது. விளங்கவே சொல்கின்றேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். தத்வாதீதமாகிய பிரம்மம் மனதிற்கு மாத்திரமல்ல, புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய அந்த காரணங்களுக்கும் கண், காது, மூக்கு, வாய், உடம்பு ஆகிய பஞ்ச இந்திரியங்களுக்கும் ஒரு காலம் விஷயமாகாது. பிரம்மத்தின் நாம ரூபங்கள் தான் விஷயமாகும். மேலும் மனம் லயமடைந்தால்தான் பிரம்மானுபாவமே ஏற்படும். மனத்தின் முனைப்பு சிறிது தென்பட்டாலும் ஆன்ம ஞானம் பிடிபடாது. சுதி, யுக்தி, அனுபவம் ஆகிய மூன்று இதை நிரூபிக்கும். ராமலிங்கம் கூறிய இந்த விவாத விளக்கத்தை கேட்டு அறிஞர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தார்கள். ஒருவர் ஸ்ரீதர சுவாமி நாயக்கரை பார்த்து, அருகிலே சுவாமிகள் தமது கருத்தை ஆணித்தரமாக தெரிவித்து விட்டார், இதுக்கு மறுப்பு ஏதும் இருந்தால் தாங்கள் சொல்லலாமே என்றார். அப்போது நாயக்கருக்கு வாதத்தில் தோற்று விடுவோமோ என்ற பயம் ஏற்பட்டது. ஆகவே அவர், பிரம்மத்தை மனதால் தியானிக்க முடியும், அவ்வளவுதான் நான் சொல்வேன், இதற்கு மேல் சொல்ல வேண்டியது ஒன்றும் கிடையாது என்று வாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனால் ராமலிங்கம் அவரை வாதத்திலிருந்து விடுவதாக இல்லை. அவர் உடனே நாயக்கரை பார்த்து, பொதுப்படையாக சொல்லிவிட்டால் எப்படி? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பிரம்மம் மாயாதீதமானது. மாயா காரியமாகிய மனதிற்கு அது எப்படி புலப்படும்? இதை எல்லோரும் அறிய தங்கள் தெளிவுபட விளக்க வேண்டும் என்று சொன்னார். ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் வேறு வழி இல்லாமல் விவாதத்தை தொடர வேண்டியதாயிற்று. அதனால் அவர் விதண்டாவாதமாக, நான் விளக்குவது பிறகு இருக்கட்டும், அந்த கரணங்களாலும் பஞ்ச இந்திரியங்களாலும் பிரம்மத்தை அறிய முடியாதென்றால் வேறு எதனால் எப்படி அறிவது? அதை முதலில் சொல்லுங்கள் என்று எதிர்கேள்வி கேட்டார். பதிலுக்கு, இதுதானே தங்கள் கேள்வி என்று கேட்டார் ராமலிங்கம். ஆமாம். நாயக்கர் வார்த்தையில் அகம்பாவம் கொப்பளித்தது. ஆன்ம ஞானத்தால் பிரம்மத்தை உணரலாம் என்பதை தாங்கள் அறிய வேண்டும். ராமலிங்கத்தின் சாந்தமான பதிலில் ஞானம் ஒளிந்திருந்தது. ஸ்ரீதர சுவாமி நாயக்கரால் அதற்கு மேல் எதுவுமே பேச முடியவில்லை. வாயடைந்து போனார். அவரது நிலை கண்ட ஒருவர், அடிகளே, என்ன இப்படி பேசாமல் இருக்கின்றீர்கள்? சுவாமிகள் சொன்னதை ஒன்று மறுக்க வேண்டும் அல்லது ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானமாக சொன்னார். இப்போது உடனே சொல்ல வேண்டும்
என்று ஒன்றும் அவசரமில்லை, இது பெரிய விஷயம். பிறகு கடிதம் மூலம் தெரிவிக்கின்றேன். இரண்டாவது முறையாக விவாதத்திலிருந்து முழுவதுமாக நழுவ பார்த்தார் ஸ்ரீதர சுவாமி நாயக்கர். அவர் கூறியதை கேட்டு சபையோர்கள் ஏளனமாக அவரை பார்த்து கொல்லென்று சிரித்தார்கள். ராமலிங்கம் உடனே அது தவறு என்பதாக செய்கையால் சபையோர்களை அமைதிப்படுத்தினார். எல்லாவற்றையும் பார்த்து ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் அவமானத்தால் உடம்பு கூசி பெருஞ்சினமடைந்தார். அதனால் எழுந்த ஆக்ரோஷத்தோடும் மகா ஆணவத்தோடும் அவர் எல்லோரையும் பார்த்து, இன்று என்னை பார்த்து கேவலமாக சிரித்தவர்களை 8 நாளில் அவமானப்படுத்தி நான் சிரிக்கின்றேன் பாருங்கள் என்று கத்தினார். அவரது நிலை மிகவும் பரிதாபமாக இருந்தது. அதே சமயம் கண்டிக்கத்தக்கதாகவும் இருந்தது. ஆகவே ராமலிங்கம் அவர் மீது இரக்கம் கொண்டு, அடிகளே, இது என்ன கர்வமான பேச்சு, அருள் கூர்ந்து இனி இப்படி பேசாதீர்கள் என்றார். அகந்தையின் மொத்த உருவமாகிய ஸ்ரீதர சுவாமிகள் ராமலிங்கத்தை சபையோர்கள் முன் அலட்சியப்படுத்தும் விதமாக சபையை விட்டு சட்டென்று வெளியேறினார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.